ஹலோ குருமட் ஆஃபீஸர். தமிழ் சிலபஸில் யூனிட் 3ல் எழுதும் திறன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்பிக்லேருந்து 15 கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம படிக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த இவ்வளோ விஷயம் படிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் நம்ம மரபுன்றது நம்ம ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தொடர் வகைகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, அப்புறம் செய்தி தொடர், வினாத்தொடர், விழைவு தொடர், உணர்ச்சி தொடர், கட்டளை தொடர், வினாத்தொடர் அப்படின்ற மாதிரி தொடர் வகைகள் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ நாம் ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த செய்வினை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செய்வினை, அடுத்தது செய்பாட்டு வினை, அடுத்தது தன்வினை, பிறவினை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தொடர்கள் ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட் பார்க்கலாம். இந்த பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவாக செய்தி தொடர், கட்டளை தொடர், வினாத்தொடர், உணர்ச்சி தொடர் அந்த மாதிரி உள்ள தொடர்கள்லாம் உங்களுக்கு நான் புக்கை வச்சு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா தன்வினை. ஓகேங்களா? ஸோ தன்வினைனா என்ன? ஒரு நபர் தானே ஒரு செயலை செய்வதா என்னது தன்வினை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த வினையோட பயன் அப்படின்றது யாரை தான் சேரும்? எழுவாய் தான் சேரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கமலா படித்தாள். இதில் கமலான்றது எழுவாய். ஓகேங்களா? யார் செய்கிறாங்களோ அவங்க தான் எழுவாய். படித்தாள் அப்படின்றது ஒரு வினை. சரிங்களா? அப்போது யார் படிக்கிறாங்க? கமலா படிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வினையோட பயனானது யாரை சேரும்? இந்த எழுவாயை சேரும். அதனால தான் இது தன்வினை. கமலா படித்தாள். அடுத்தது பாருங்க, ஒரு நபர் ஒரு செயலை பிறரால் அல்லது பிறருக்காக செய்தாங்க அப்படின்னாக்கா அது பிறவினை. அது என்ன பிறரால் பிறருக்காக அப்படின்னாக்கா, இப்போ இங்கே பாருங்களேன், விமல் உண்பித்தான். சரிங்களா? இந்த இடத்துல ஏதோ ஒரு சாப்பிட்ற ப்ராசஸ் நடந்திருக்குன்னு தெரியுது. அது விமல் உண்பித்தான். உண்பித்தான் அப்படின்னாக்கா விமல் சாப்பிடல, விமலோட துணையோடு மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறது. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னாக்கா, இந்த எழுவாய் இருக்காங்களே, எழுவாய் துணை செய்வதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த உண்ணும் செயலை, ஓகேங்களா, இங்கே என்ன வினை இருக்குது அப்படின்னாக்கா சாப்பிட்ற ப்ராசஸ் தான் இங்கே இருக்குது. அப்போ அந்த உண்ணும் செயலை வேறு யாரோ செய்வதற்காக இந்த எழுவாயான விமல் என்பவர் துணை செய்வதாக இருப்பது தான் பிறவினை. இது கான்செப்டாக உங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன். பட் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இப்போது தன்வினை பிறவினைன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், திருந்தினான். ஓகேங்களா? திருந்தினான் அப்படின்றது யாரோ ஒருத்தவங்க, அதாவது எப்படின்னாக்கா அவங்களே திருந்திக்கிட்டாங்க. ஓகேங்களா? அவங்களாவே திருந்திக்கிட்டாங்க அப்படின்னாக்கா தன்வினை. அதுவே திருத்தினான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒருத்தவங்க இன்னும் ஒருத்தவங்கள திருந்த வச்சுருக்காங்க. சரிங்களா? திருந்தினான் அப்படின்னாக்கா இண்டிவிஜுவலாக திருந்திக்கிட்டாங்கப்பா. அதுவே திருத்தினான் அப்படின்னாக்கா ஒரு நபர் இன்னொரு நபரை திருத்த செய்தது தான் இந்த திருத்தினான். ஓகேங்களா? அடங்கினான், அவனாவே அடங்கிட்டான். அடக்கினான் அப்படின்னாக்கா ஒருவர் இன்னொருவரை அடக்கினான். ஓகேங்களா? சண்டை போட்டுட்டு இருக்கப்ப இவர் போயிட்டு இவரை அடக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒருத்தவருடைய துணையோடு இங்கே ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஆடினான். ஆடினான் அப்படின்னாக்கா அது தன்வினை, தானாகவே ஆடுறாங்க. அதே ஆட்டினான் அப்படின்னாக்கா யாரோ ஒருவரால் ஆட்டுவிக்கப்பட்டது தான் ஆட்டினான். மாறுவான். ஓகேங்களா? அவனாவே மாறுவான். ஓகேங்களா? அது இண்டிவிஜுவல். மாற்றுவான். ஓகேங்களா? மாற்றுவான் அப்படின்னாக்கா அவன் இந்த சமுதாயத்தை மாற்றுவான். ஓகேங்களா? இப்போது ஆட்சிக்கு புதிய தலைவர் வந்தால் இந்த சமுதாயத்துக்கு மாற்றம் வரும்னு சொல்லுவோமா? ஸோ இங்கே மாற்றம்ன்றது தான் வினை. இங்கே மாற்றம் என்பது தான் வினை. இந்த வினையை இவர் மற்றவங்களுக்காக செய்கிறாங்க. ஓகேங்களா? இவர் மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு. ஸோ ஒரு எழுவாய் துணையோடு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னாக்கா பிறவினை ஆகும். நடந்தான். நடந்தான்னா தன்வினை. அதை நடப்பித்தான் அப்படின்னாக்கா பிறவினை. செய்தான், ஏதோ ஒரு விஷயத்த இண்டிவிஜுவலாக செஞ்சுருக்காங்க. செய்வித்தான் அப்படின்னாக்கா செய்ய வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, இது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தது, இப்படி தான் பண்ணேன். சிம்பிளாக என்ன அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள் ஆஃபீஸர், நம்ம மார்னிங் வீடியோ போட்டுருந்தோம். ஓகேங்களா? இணைய எழுத்துக்கள் போட்டிருந்தோம். இணைய எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் மெல்லினத்தை தொடர்ந்து வல்லினம் வரும் போட்டிருந்தோமா? சரிங்களா? வல்லினத்துக்கு மெல்லினமும் மெல்லினத்துக்கு வல்லினமும் இணைய எழுத்துக்கள் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மெல்லினம் இருக்குது, அதோட இணைய எழுத்து வல்லினம் இருக்குது. இங்கே பாருங்கள், மெல்லினம், அதோட இணைய எழுத்து வல்லினம். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இப்போ திருத்தினான் வல்லினமே இருக்குது. அதாவது இத்துன்னு தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த இத்துக்கு பக்கத்தில் ஒரு இத்து வருது. அடக்கினான் இக்கு ப்ளஸ் இக் இந்த மாதிரி வருது. சரிங்களா, ஆட்டினான் அப்போ வல்லினத்துக்கு துணையாக அந்த வல்லினமே வந்து வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து பிறவினை அப்படின்னு வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் இது வந்து கான்செப்டாக நான் சொல்லலை. சரிங்களா, இப்படி இருந்துச்சுனாக்கா இது பிறவினை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் இங்கே பாருங்கள், மாற்றுவான் ஒரே வல்லினம் இருக்குங்களா, நடப்பித்தான் ஒரே வல்லினம் இருக்குங்களா. ஓகே, இங்கே வந்து ஆனால் ஒரே வல்லினம் இல்லைங்களே அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய வார்த்தையில் அதாவது வந்து அந்த வினையில் ஓகேங்களா, வினை சொல்ல இது வந்து ஒரு வினை. ஓகேங்களா, நடப்பித்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதில் வி பி இந்த மாதிரி எழுத்து வந்து விகுதியோடு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னாக்கா அது பிறவினை ஆகும். இது வந்து கான்செப்ட் தான்ப்பா. ஓகேங்களா, வி பி இது ரெண்டும் நமக்கு விகுதியோடு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னாக்கா அது பிறவினை ஆகும். அப்போது இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுப்பீங்களா. அதை பார்க்குறீங்க, திருத்தினான் ஓகேப்பா ஒரே மாதிரி இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது பிறவினை தான். அடக்கினான் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ பிறவினை தான். ஆட்டினான் கண்டிப்பாக இதுவும் வந்து பிறவினை தான். மாற்றுவான் ஓகே, அதாவது வந்து வல்லின ஒற்றானது தொடர்ந்து வருது, வல்லின ஒற்று தொடர்ந்து வருது. ஓகேங்களா ஆஃபீஸர், அடுத்தது பாருங்கள், இங்கேயும் வல்லின ஒற்று தொடர்ந்து வருது. ஓகேங்களா, அது இல்லாமல் விபி ஓகேங்களா, இந்த பி இந்த வி இது வந்தாலே அது வந்து பிறவினைக்கு உதாரணம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா புரிதல் இருக்கும். நம்ம வந்து டெஸ்ட்டு தான் போட்டு பார்க்க போகிறோம். இது இந்த கான்செப்ட் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க எப்படி என்னன்றது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். சரிங்களா, ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். ஸோ இப்போ வந்து தன்வினை பிரிவினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செய்வினையும் செய்பாட்டு வினையும் பார்க்க போகிறோம். செய்வினைன்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு எழுவாய் செயல்படு பொருள் பயனில்லை இந்த ஆர்டரில் தான் இருக்குமே. எழுவாய் செயல்படு பொருள் பயனில்லை இதுவே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, அது என்ன எழுவாய் அப்படின்னாக்கா யார் செய்கிறாங்களோ அவங்க தான் எழுவாய். செயல்படு பொருள் என்ன அப்படின்னாக்கா அங்கே வந்து என்ன வந்து செய்வதற்கு வந்து என்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து செயல்படு பொருள். ஓகேங்களா, அது இருந்தால் தான் அங்கே வந்து அந்த ஒரு ப்ராசஸே நடக்கும். இப்போது ஆசிரியர் கற்பித்தார், எதை கற்பித்தார்? இலக்கணம். அப்போ இதுதான் வந்து அங்கே மெயினான ஒரு பொருளே. அவர் என்ன பண்ணுறாரு? கற்பிக்கிறாரு. அப்போ அங்கே வந்து ஒரு பயன் நடக்குது. அப்போ இதுக்கு வந்து பயனிலை என்று பெயர். சரிங்களா, செய்வினை பொறுத்த வரைக்கும் இந்த செயல்படு பொருளோடு ஐ வந்து மறைந்து வரும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் பாடல் இயற்றினேன், நான் பாடல் இயற்றினேன். ஓகேங்களா, நான் பாடல் இயற்றினேன். மேம் இது வந்து தன்வினைக்கு வராதுங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ஒருத்தர் வந்து பாடலை இயற்றியிருக்காரு, அப்போ இது தன்வினையும் வரும் தானே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இந்த கன்ஃபியூஷனுக்காக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சரிங்களா, நமக்கு இந்த தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை இந்த நாலுத்தில் தன்வினையும் செய்வினை மட்டும்தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுமே. ஓகேங்களா, ஸோ அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் பாடல் இயற்றினேன் நமக்கு என்னது? செய்வினைனாலே ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும். இப்போ இந்த செய்படு பொருளை பாருங்கள், இந்த செய்படு பொருளை பாருங்கள், இது கூட ஐ சேர்த்தா அது கரெக்டான சென்டென்ஸ் தருதான்னு பாருங்கள். நான் பாடலை இயற்றினேன் வருதுங்களா? ஸோ அந்த செய்படு பொருளோடு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவை சேர்க்கும் பொழுது அது சரியான சொற்றொடராக அமைந்தால் செய்வினை ஆகும். ஓகேங்களா, இப்போது இதுவே நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் பாருங்களேன், இது வந்து 9th நியூ புக்கில் கொடுத்தது தான். ஓகேங்களா, 9th நியூ புக்கில் இருக்கும். தன்வினை ரிலேட்டடாக தன்வினை செய்வினை அந்த மாதிரி தொடர்கள் ரிலேட்டடாக வந்து ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 20 இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்துல் நேற்று வந்தான் தன்வினை. இப்போ செய்வினைக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கவிதா உரை படித்தாள். இப்போது இங்கே பாருங்கள், அப்துல் நேற்று வந்தான்ன்றது தன்வினை, கவிதா உரை படித்தாள் இது வந்து செய்வினை சொல்கிறாங்களே, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு டவுட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஆமாம் தானே, கண்டிப்பாக எல்லாருமே டவுட் வந்துருந்துருக்கும். என்ன, அப்துல் நேற்று வந்தான், ஆமாம் நேற்று அப்துல் வந்திருக்காங்க, ஸோ அவனாக வந்திருக்கான், அது ஒரு ப்ராசஸ் தானாக பண்ணியிருக்கான், ஸோ தன்வினை. அடுத்தது பாருங்கள், கவிதா உரை படித்தாள். ஓகே, அவள் செல்ஃபாக படிச்சிருக்கா, கவிதா வந்து உரை படிச்சிருக்கா, அங்கே யாரும் அவளுக்கு வந்து
படிக்க வைக்கல, கரெக்டுங்களா? ஸோ கவிதா உரை படித்தாள். இப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே மாதிரி தானே இருக்குது. ஆனால் ஏன் இதை வந்து தன்வினை, இதை வந்து ஏன் வந்து செய்வினை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த நேற்று நேற்று என்பது கூட இங்கேங்க பாருங்கள், நேற்று இது கூட ஐ சேருங்க. ஐ என்ற இரண்டாம் வேற்றுமுறை சேர்க்கும்போது அது வந்து மீனிங் வருதுங்களா? அப்துல் நேற்றை வந்தான், பொருளே இல்லை, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த செயல்படு பொருளோடு ஐ என்ற வேற்றுமை உறுப்பை சேர்க்கும் பொழுது மீனிங் வந்துச்சுனாக்கா அது செய்வினை தொடர், மீனிங் வரலை அப்படின்னாக்கா அது தன்வினை தொடர். ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா ஆஃபீஸர்? அப்துல் நேற்று வந்தான் தன்வினை. ஏன்னா வந்து நேற்று கூட ஐயை சேர்க்க முடியாது, சேர்த்தோம்னாக்கா அது மீனிங் தராது. இப்போ இங்கே பாருங்கள், கவிதா உரை படித்தாள். இப்போ இது கூட ஐ சேர்க்கலாமா? உரையை படித்தாள், ஓகே, மீனிங் தருது. அப்போ கவிதா உரையை படித்தாள் என்பது இது வந்து மீனிங் தரதுனால இது செய்வினை ஆகும். ஓகேங்களா? ஸோ தன்வினை செய்வினை மட்டும்தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாமில் ரொம்ப குழப்பம். அதுக்கு நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சு போடுங்க, ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். செய்படு பொருள் கூட ஐயை சேர்த்தோம்னாக்கா மீனிங் வந்துச்சுனாக்கா செய்வினை, மீனிங் வரலை அப்படின்னாக்கா தன்வினை. ஓகேங்களா? மற்றபடி செயல்பாட்டு தொண்டரெலாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பிறவினை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அது எப்படின்றது இன்னும் ஃபினிஷிங் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், செய்பாட்டு வினை இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. இங்கே ஆள், இங்கே பட்டது, சரிங்களா? ஸோ இந்த ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உருபு, ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக இருக்கும். ஓகேங்களா? மேலும் பயனிலையோடு பட்டது பெற்றது இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். பட்டது பெற்றது இந்த மாதிரி துணை வினைகள் வரும். வந்துச்சு அப்படின்னாக்கா அது செயல்பாட்டு வினை ஆகும். ஓகேங்களா? இலக்கணம் அப்படின்றது இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. செயல்படு பொருள் எழுவாய் பயனிலை, அதாவது இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிக்கும். எழுவாய்க்கு அப்புறம் செயல்படு பொருள்னா செய்வினை, அதுவே செய்படு பொருளுக்கு அப்புறம் எழுவாயினாக்கா அது செயல்பாட்டு வினை ஆகும். இப்படிலாம் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகுது மேம், கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கன்றீங்களா? ஒன்றும் இல்லைப்பா, என்ன அப்படின்னாக்கா அந்த செய்படு பொருளில் இதுதான் வந்து செய்படு பொருள், நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. செய்படு பொருள் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சுனாக்கா அது செயல்பாட்டு வினை. ஓகேங்களா? ஏன்னா அதுதான் அந்த வினை தான். அதை இது பாருங்கள், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்படு பொருள் இது வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சுனாக்கா அது செயல்பாட்டு வினை, செகண்டாக வந்துச்சுனாக்கா செய்வினை. இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னாக்கா நமக்கு சப்போஸ் வந்து நமக்கு வந்து கூற்றாக கொடுத்துட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்குது, அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேனே. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு சொற்றொடரில் எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை என்று அமைந்தால் அது செய்வினையா செயல்பாட்டு வினையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் படிச்சுக்கோங்க, இந்த ஆர்டரை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அதான் இந்த பயனிலையோடு படு பட்டது இந்த மாதிரிலாம் வந்து துணை வினைகள் வரும். வந்துச்சுனாக்கா அது செயல்பாட்டு வினை ஆகும். இங்கே பாருங்கள், வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது, ஆள் பட்டது வெளிப்படையாக வந்திருக்குங்களா? ஓகே ஆஃபீஸர், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ புக்கில் அந்த 4 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்துல் நேற்று வந்தான், இது தன்வினை தொடர் சொல்லிட்டேன். அப்துல் நேற்று வருவித்தான், நான் என்ன சொன்னேன்? விபி, இது வந்தாலே பிறவினை தொடர். கவிதா உரையை படித்தால் செய்வினை தொடர், இது ரெண்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, ஆள் அப்படின்ற ஐ ஆள் கூ. ஓகேங்க, ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உறுப்புங்களா? அப்போ ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும். அது மட்டும் இல்லாமல் பட்டது அப்படின்னு வந்தாலே அது செயல்பாட்டு வினை தொடர் ஆகும். சரி, ஓகே, நம்ம டெஸ்ட்டு பார்க்கலாம். அது கொஸ்டின் பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும். ஓகே ஆஃபீஸர், டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? அங்கே பாருங்கள், விழா தலைவரால் பரிசு வழங்கப்பட்டது, எவ்வகை வாக்கியம் என காண்க. நான் என்ன சொன்னேன்? ஆள் பட்டது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தாலே அது செயல்பாட்டு வினைத்தொடர். ஆன்சர் ஆப்ஷன் டி. அவன் திருத்தினான். ஸோ நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி வல்லின ஒற்றுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வல்லின ஒற்று வரும். இந்த மாதிரி வந்தாலே அது என்ன அப்படின்னு சொன்னேன்? பிறவினை வாக்கியம். தச்சன் நாற்காலியை செய்தான். ஸோ இங்கே ஐ என்ற வேற்றுமை உருவு வந்திருக்கு. அப்போ வந்துச்சுனாலே அது
செய்வினை வாக்கியம். ஓகேங்களா, வெளிப்படையாகவும் கொடுப்பாங்க, அது வந்து ஐ என்ற வேற்றுமுறு மறைந்து வரும். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. ஆள் வெளிப்படையாக வந்திருக்குங்களா, பட்டது வந்திருக்கா, அப்போ இது செயல்பாட்டு வினை. அவள் மாலையை தொடுத்தாள், அப்போ ஐ என்பது செய்வினை வாக்கியம். ராதா பொம்மையை செய்தாள், ஐ வந்தாக்கா அது செய்வினை வாக்கியம். யாரால் இக்கட்டுரை எழுதப்பட்டது, செயல்பாட்டு வினை. ஓகே, மணி பயிற்றுவித்தான், வி அப்படின்னு வந்திருக்குங்களா, அப்போ வி வந்தாலே பிறவினை ஆகும். ஆசிரியை பாடம் கற்பித்தார், கற்பித்தார் அப்படின்னாலே பிறவினை வாக்கியம். பாரதியார் குயில் பாட்டை பாடினார், ஐ என்பது வந்திருக்கு, அப்போ இது செய்வினை வாக்கியம். இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கூற்று கொடுத்துருக்காங்க. ஒரு வாக்கியம் எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை என்ற வரிசையில் அமையும். அந்த வாக்கியத்தில் செயல்படு பொருளோடு ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்ந்து வருவது என்னன்னு பார்த்தோம், செய்வினை வாக்கியம். ஓகேங்களா, இங்கே பார்த்தோமா, எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை, இந்த செயல்படு பொருளோடு ஐ என்பது வரும். ஓகேங்களா, இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆன்சர் இது செய்வினை வாக்கியம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்ணன் திருந்தினான். இங்கே பாருங்கள், கண்ணன் திருந்தினான், அப்போது மெல்லினத்துக்கு அப்புறம் வல்லினம் வந்திருக்கு, அப்போது இது நான் என்ன சொன்னேன், தன்வினை வாக்கியம். ஓகேங்களா ஆஃபீஸர். உண்டாள், உண்டாள் அப்படின்றது அவளா உண்டாள், அப்போ தன்வினை தானே வரணும் இதுக்கு, சரிங்களா. உண்டாள் அப்படின்றது தன்வினை. இப்போது உண்டாள்னா தன்வினை, அப்போ உண்பித்தாள், உண்டாள் அப்படின்னா தன்வினை, உண்பித்தாள் அப்படின்னாக்கா பி வந்திருக்குங்களா, அப்போது பிறவினை. ஓகேங்களா. தஞ்சை சோழர்களால் புகழ்பெற்றது, தஞ்சை சோழர்களால் ஆள் வந்திருக்கு அப்படின்னாலே செயல்பாட்டு வினை. இப்போ இதுவே சோழர்கள் தஞ்சை, அதாவது வந்து தஞ்சை சோழர்களால் புகழ்பெற்றது, ஆள் வெளிப்படையாக வந்திருக்கு, அப்போ செயல்பாட்டு வினை. ஓகேங்களா. ஓகே, தலைவன் ஒரு நாட்டை உயர்த்துகிறான், ஒரு நாட்டை ஐ வந்திருக்கா, அப்போ செய்வினை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்க, கிளியை பேச பழக்கினான், கிளியை பேச பழக்கினான். நான் சொல்கிறேன், இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே என்னது வினை வந்து பேசுறது தான். ஓகேங்களா, இங்கே வினை வந்து பேசுறது, யார் பேசுகிறாங்க, கிளி பேசுது, ஆனால் வந்து வேற ஒருத்தவங்க வந்து பழக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து ஒரு சொற்றொடரில் 2 நபர்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கா அது பிறவினை வாக்கியம். இது கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் சொன்ன இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சு ஆன்சர் டக்குன்னு போட்டுகிட்டே வாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், செயல்படு பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமையும். மேலும் எழுவாயோடு ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும். மேலும் அந்த பயனிலையோடு பட்டது பெற்றது வந்தாக்கா அது என்னன்னு பார்த்துருந்தோம், செயல்பாட்டு வினை. சொன்னங்களா நான், செயல்பாட்டு வினைனா செயல்படு பொருள் எழுவாய் பயனிலை, இந்த எழுவாய் கூட வந்து ஆள் அப்படின்ற 3ஆம் வேற்றுமை உருவு வரும். மேலும் பயனிலையோடு படு பட்டது போன்ற துணை வினைகள் வரும். சரிங்களா ஆஃபீஸர், இதை மனப்பாடம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இது மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகேங்களா. இந்த செயல்பாட்டு வினைனா ஆள் படு பட்டது வரும், அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இக்கட்டுரை என்னால் எழுதப்பட்டது, இக்கட்டுரை என்னால் பட்டது, அப்போது செயல்பாட்டு வினை. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, அப்போது செயல்பாட்டு வினை. அரசியல் சட்டம் அண்ணல் அம்பேத்கரால் இயற்றப்பட்டது, செயல்பாட்டு வினை தொடர். ஒரு நாடு மக்களால் முன்னேற்றப்படுகிறது. ஓகேங்களா, மக்களால் வந்திருக்கா, அப்போ செயல்பாட்டு வினை. அவன் கற்பித்தான், அவன் கற்பித்தான், அப்போ பிறவினை. பூமி பூகம்பத்தால் குலுங்கியது, செயல்பாட்டு வினை. கொண்டான், இது எப்படி பிறவினையை எழுதலாம், இப்போ இங்கே பாருங்கள், கொண்டு
கொண்டிலான், கொள்வீர், கொள்வித்தான். ஸோ பிறவினைனாலே வி வரணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் இ. உன், இதனை பிறவினை ஆக்குக. இது எப்படி எழுதலாம்? பிறவினை அப்படின்னாக்கா உண்டான் அப்படின்னா தன்வினை. ஓகேங்களா? உண்டேன் அப்படின்னாலும் தன்வினை தான். அப்போது உண்பு என்பது தான் பிறவினை. ஸோ இதில் பீன்ற இதுவும் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். உலகம் கடவுளால் உண்டாக்கப்பட்டது. ஸோ ஆள் வந்திருக்கு, பட்டது வந்திருக்கு. அப்போ இது செயல்பாட்டு வினைத்தொடர். திருநாவுக்கரசர் பாடல் பாடினார். திருநாவுக்கரசர் பாடல் பாடினார். இப்போ இங்கே பாருங்கள், திருநாவுக்கரசர் பாடல் பாடினார். இது வந்து தன்வினையிலே சொல்லலாம். நமக்கு எல்லாருமே என்ன ஞாபகம் வரும்? திருநாவுக்கரசர் பாடல் பாடினார். ஓகே, அது வந்து அவராக பாடியிருக்காரு, அது வந்து ஒரு தன்வினை. அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் நான் என்ன சொன்னேன்? இந்த செயல்படு பொருள் கூட ஐ என்ற உருபை சேர்த்து சொல்லி பாருங்க. திருநாவுக்கரசர் பாடலை பாடினார், மீனிங் வருதுங்களா? அப்போது செய்வினை. ஓகேங்களா ஆஃபீஸர்? கழுத்தை இறுக்கினான், கழுத்தை இறுக்கினான். இது என்ன? பிறவினை. ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணன் பந்து உருட்டினார், கிருஷ்ணன் பந்து உருட்டினார். ஓகேங்களா? அப்போது கிருஷ்ணர் பந்து உருட்டினார் சொல்கிறோம். ஸோ இது வந்து தன்வினை வருமா இல்லை பந்தை உருட்டினார் வருமா, எப்படி வரும் நம்ம யோசிக்கிறோமா? அப்போ நான் என்ன சொன்னேன்? கிருஷ்ணர் ஐ சேர்த்து பாருங்கள். கிருஷ்ணர் பந்தை உருட்டினார். அப்போது இது ஒரு செய்வினை ஆகும். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, யோசித்து போடக்கூடிய ஏரியா இந்த தன்வினை பிறவினை மட்டும். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. இங்கே பாருங்கள், தன்வினை வாக்கியம். கண்டிப்பாக இந்த பட்டது வராது, ஏன்னா இதெல்லாம் வந்து செயல்பாட்டு வினை. அடுத்தது மைவிழி பாடம் படித்தாள். ஓகேங்களா? அப்போ மைவிழி பாடத்தை படித்தாள் அப்படின்ற செய்வினையும் வந்துடும். அப்போ இதுவும் வராது. அப்போது தேர் நகர்ந்தது, இதுதான் தன்வினை ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், குரல் எழுப்பினார். குரல் எழுப்பினார் சொல்கிறோம். ஓகே, குரல் எழுப்பினார் அப்படின்றது வந்து குரலை எழுப்பினார் அப்படின்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? யோசிங்க பார்க்கலாம். குரல் எழுப்பினார், வெறுமனே குரல் எழுப்பினார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே முன்னாடி வேறு எந்த இதுவும் வரல, குரல் எழுப்பினார் அப்படின்னு மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ அது வந்து தன்வினை. சரிங்களா? இதுவே குரல் எழுப்பித்தார் அந்த மாதிரி வந்தால் தான் அது பிறவினையில் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிருஷ்ணன் துயில் எழுந்தான். கிருஷ்ணன் துயில் எழுந்தான். இது என்ன வாக்கியம் சொல்லுங்கள்? இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணன் துயில் எழுந்தான். நமக்கு ஏதாவது மீனிங் வருதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த வார்த்தையை பாருங்கள், ஏதாவது மீனிங் இருக்கான்னு பாருங்கள். கிருஷ்ணன் துயில் எழுந்தான், ஏதோ ஒரு மிஸ் ஆகுதே. என்ன மிஸ் ஆகுது? கிருஷ்ணன் துயிலில் இருந்து எழுந்தான் அப்படின்னு வந்தால் தான் அது கரெக்டான மீனிங். கரெக்டுங்களா? அப்போது அங்கே வந்து இருந்து அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மறைஞ்சி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி வந்தாக்கா அது செய்வினைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃபீஸர். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், தொலைபேசி தொடர்பு அருந்தது. ஏதாவது நமக்கு வந்து மீனிங் புரியுதுங்களா? தொலைபேசி தொடர்பு அருந்தது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம வந்து கரெக்டாக சொல்லலாம்? அதாவது வந்து தொலைபேசி தொடர்பு அருந்தது சொல்லலாம். மேலும் தொலைபேசி தொடர்பில் இருந்து அருந்தது அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இது வந்து ஒரு செய்வினை சொல்லலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ரொம்ப யோசித்து போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே வாங்க. சரிங்களா? கை துடித்தது, கை வந்து துடிக்குது. அப்போ அது என்ன? ஒரு தன்வினை. சரிங்களா? இது ஒரு தன்வினை தான். ஏன்னா கையை துடித்ததுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஓகேங்களா? பிறவினையே கிடையாது, ஏன்னா துடித்தது, கை துடிச்சுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், செயல்பாட்டு வினைத்தொடர் வாக்கியத்தை எழுதுக. செயல்பாடுனாலே பட்டதுன்னு வரும்னு சொன்னா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆள் பட்டது வந்தாக்கா செயல்பாட்டு வினை. தெரிந்தனன், இதனை பிறவினையாக மாற்றுக. தெரிந்தனல் அப்படின்னாக்கா தன்வினை. அதுவே பிறவினைனா என்ன வரணும்? வி வரணுமா? தெரிவித்தனல் அப்படின்னு வந்துச்சுனாக்கா அது பிறவினை ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எண்ணி துணிந்தாள். இது என்ன வகை வாக்கியம்? தன்வினை.
எண்ணி துணிஞ்சிட்டாங்க. ஸோ தன்வினை. திருமணம் பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்டது, செய்பாட்டு வினை. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. எது தன்வினை வாக்கியம் பாருங்கள், இது கண்டிப்பாக வராது, ஏன்னா இது வந்து செய்பாட்டு வினை. அடுத்தது இதுவும் வராது, செய்பாட்டு வினை. அடுத்தது ஆற்றில் இறங்கியது, ஓகேங்களா? ஆற்றில் இறங்கியது தன்வினை ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தாய் குழவி ஈன்றாள். தாய் குழவி ஈன்றாள். அப்போது தாய் குழவியை ஐ என்ற வேற்றுமொரு இது கூட சேர்த்து எழுதலாமா? தாய் குழவியை ஈன்றாள். அப்போ இது செய்வினை ஆகும். குளம் வெட்டு வித்தான், வி வந்திருக்கா, அப்போ அது பிறவினை. குரங்கு பழம் பறித்தது, குரங்கு பழம் பறித்தது. இது கூட ஐ போட்டு பாருங்கள். குரங்கு பழத்தை பறித்தது வருங்களா? அப்போ இது செய்வினையில் போட்டுடலாமா? ஓகே, சூப்பர். ஆசிரியர் கற்பித்தார், ஆசிரியர் கற்பித்தார் பிறவினை. பூமி அசைந்தது, இது என்ன வாக்கியம்? தன்வினை, ஓகேங்களா? எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. பூமி அசைந்தது அப்படின்னாக்கா தன்வினை, ஓகேங்களா? குயில் இனிமையாக கூவியது, குயில் இனிமையாக கூவியது. ஸோ இது வந்து ஒரு செய்வினை, ஓகேங்களா? இனிமை, குயில் இனிமையாக கூவியது செய்வினை. அடுத்தது எது தனி வாக்கியம் சொல்லுங்கள். இதில் எது தனி வாக்கியத்தில் வரும்? செய்தான், செய்தான் அப்படின்றது தனி வாக்கியம் வருமா? அப்போது நண்பன் துரோகம் செய்தான். ஆக்சுவலி வந்து மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், இது வந்து வினா தொடரில் வரும், இது வந்து கட்டளை தொடரில் வரும், ஓகேங்களா? இது வந்து கட்டளை தொடரில் அந்த மாதிரி, ஓகேங்களா? விடை தொடர் மாதிரி இதில் தான் வருமே, ஓகேங்களா? ஸோ அது டோட்டல் இதில் வந்து இது மட்டும்தான் வந்து செய்தான் செய்வித்தான் அந்த மாதிரி வாக்கியம் ரிலேட்டடாக வருது, ஓகேங்களா? அடுத்தது பணம் தருவிக்கப்பட்டது, பட்டதுன்னு வந்தாலே அது செய்பாட்டு வினையாகும், ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுதுங்களா உங்களால்? ஆக்சுவலி இது வந்து பார்ட் 1 வீடியோவாக வச்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதுவும் மெயினாக அந்த தன்வினை செய்வினை இது ரெண்டும் நமக்கு வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து நான் இன்னும் ஏதாவது உங்களுக்கு நான் டெஸ்ட்டு கொஸ்டின் கொண்டு வரேன், ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது ரிலேட்டடாக என்ன கேட்டிருக்கான் பார்க்கலாமா? இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்களேன். அவனை திருந்த செய்தான், அவனை திருந்த செய்தான், ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து ப்ராசஸ் வந்து திருந்த வைக்கிறது தான் ப்ராசஸ், ஓகேங்களா? இங்கே ப்ராசஸ் திருந்த வைக்கிறது தான். ஆனால் இங்கே வந்து இங்கே ஒரு நபர் இருக்கார், இங்கே ஒரு நபர் இருக்கார். நான் என்ன சொன்னேன், 2 நபர் வந்தாலே அது பிறவினை தொடர் ஆகும், ஓகேங்களா? யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள திருந்த வச்சுருக்காங்க. ஸோ 2 நபர்கள் பற்றி வந்தாலே அது பிறவினை தொடர் ஆகும். இங்கே பாருங்கள், குமரன் பாடம் படித்தான். நான் என்ன சொன்னேன், குமரன் பாடம் படித்தான்றது அவன் செல்ஃபாக பண்ணியிருக்கான். அப்போ ஒன்று தன்வினையாக இருக்கும், இல்லைனா வந்து செய்வினையாக இருக்கும். ஏன்னா பாடத்தை ஐ வருங்களா, பாடத்தை படித்தான், அப்போது செய்வினை தொடர் வாக்கியமாகும், ஓகேங்களா? குமரன் பாடம் படித்தான், அவன் பாடம் படிச்சுக்கிட்டான், ஓகேங்களா? அது வந்து தன்வினையாக செய்வினையான்றது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் என்ன சொன்னேன், இந்த செய்படு பொருள் கூட ஐ சேர்த்து பாருங்கள். குமரன் பாடத்தை படித்தான், அப்போ வருது, அப்போ செய்வினை வாக்கியம் ஆகும். அடுத்தது செய்பாட்டு வாக்கியங்களை கண்டு எழுதுக. நான் என்ன சொன்னேன், செய்பாட்டுனாலே ஆள் பட்டது வரும்னு சொல்லியிருந்தேனா, சரிங்களா? ஓகே, நான் வந்து சும்மா கொஞ்சம் மட்டும் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தேன், அதில் உள்ள கண்டென்ட்டை மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கவிதா உரை படித்தாள். இப்போ என்ன இருக்குது, ஆப்ஷன் ஆன்சர் எதுவுமே பார்க்காதீங்க, கொஸ்டின் மட்டும் பாருங்கள். கவிதா உரை படித்தாள். இப்போது செல்ஃபாக நடந்திருக்கு, கவிதை உரை படிச்சிருக்கா. அங்கே வந்து தன்வினை போடணுமா செய்வினை போடணுமா? அப்போ இந்த செய்படு பொருள் கூட ஐ போட்டு பாருங்கள். உரையை படித்தாள் மீனிங் தருது, அப்போ இது செய்வினை தொடர், சரிங்களா? ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், எவ்வகை வாக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, செய்பாட்டு வினையை தெரிவு செய்க. செய்பாட்டுனாலே ஆள் பட்டது அப்படின்னு வரணுங்களா? செய்பாட்டுனாலே ஆள் பட்டது வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குமா? ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே 2 கொஸ்டின் இருக்குது பாருங்கள். சக்தி கவிதை ஏற்றினாள். அப்போது
சக்தி வந்து கவிதை ஏற்றிருக்கா. ஓகே, ஏதோ ஒரு ப்ராசஸாக வந்து செல்ஃபாக பண்ணியிருக்கா. அப்போது இது வந்து தன்வினையா பிறவினையா அப்படின்னு யோசிக்கிறோம். தன்வினையா செய்வினையா யோசிக்கிறோம். செய்படு பொருள் கூட ஐ சேர்த்தோம்னாக்கா மீனிங் வருது, கவிதையை ஏற்றினாள். அப்போ சக்தி கவிதையை ஏற்றினாள், செய்வினை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்க, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். நான் என்ன சொன்னேன், ஒரு சொற்றொடரில் 2 பர்சன் வந்தாலே அது பிறவினை ஆகும். ஓகேங்களா? 2 பர்சன் வந்தாலே அது பிறவினை ஆகும். நெக்ஸ்ட்டு ஓகே, இங்கே பாருங்கள், பொற்கோடி பொம்மை செய்வித்தாள். தெரியுதுங்களா ஆஃபீஸர்? பொற்கோடி பொம்மை செய்வித்தாள், வி வந்திருக்கா. அப்போ வி வந்தாக்கா அது ஒரு பிறவினை ஆகும். வி வந்தாலே அது ஒரு பிறவினை. ஓகேங்களா? இதில் ஒரு 6 செட்டு மட்டும் நான் கொஸ்டின் பிரிண்ட் எடுத்திருந்தேன். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே ஆஃபீஸர், இப்போ நம்ம இதில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை. ஓகேங்களா? ஸோ இது 4 விஷயங்கள் இருக்குது. இதில் இந்த பிறவினை பொறுத்த வரைக்கும் வி பி, ஓகேங்களா, இது வரும். ஓகேங்களா? விபின்றது இது கண்டிப்பாக இது வரும். அப்புறமேட்டுக்கா நான் சொன்ன மாதிரி அந்த இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது வந்து வல்லின ஒற்று தொடர்ச்சியாக வரும். வல்லின ஒற்று தொடர்ச்சியாக வரும். எதில்? அந்த வினை பயனிலையில். ஓகேங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், செய்வினை. செய்வினை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னாக்கா ஐ. ஓகேங்களா? செய்படு பொருள் கூட ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு வரணும். செய்பாட்டு வினை ரொம்ப ஈஸி தான். செய்பாட்டு வினைனாலே ஆள் பட்டது இது வந்தாலே அது செய்பாட்டு வினை. ஸோ நமக்கு இதில் இந்த பிறவினையும் செய்வினையும் நமக்கு பக்காவாக நம்ம வந்து போட்டுடலாம். இது ஒன்று தன்வினையா இல்லை செய்வினையா அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட்கட் தான் நான் சொன்னேன். அதை செய்படு பொருள் கூட ஐயை சேர்த்து பாருங்கள். சேர்த்து அது கரெக்டாக மீனிங் வந்துச்சு அப்படின்னாக்கா செய்வினை ஆகும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு 2 விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா, தொலைபேசி தொடர்பு அருந்தது. ஓகேங்களா? அப்போது இது எப்படி நம்ம சொல்லலாம், தொலைபேசி தொடர்பிலிருந்து அருந்தது. அப்போ இருந்துன்ற வார்த்தை மறைஞ்சி வந்திருக்கு. ஸோ செய்வினை இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிருஷ்ணன் துயில் எழுந்தான். கிருஷ்ணன் துயிலிலிருந்து எழுந்தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கிருஷ்ணன் துயில் எழுந்தான் அப்படின்றதுல துயிலிலிருந்து எழுந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி வந்துச்சுனாக்கா அது செய்வினை. இது 2 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? தொலைபேசி தொடர்பு அருந்ததுனாலும் ஓகே, தொலைபேசி தொடர்பில் இருந்து அருந்தது. ஓகேங்களா? ஸோ இருந்து அந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். தொலைபேசி தொடர்பு அருந்ததுனாலும் மீனிங் தருது, தொடர்பில் இருந்து அருந்தது அப்படின்னாலும் மீனிங் தந்துச்சுனாக்கா செய்வினை. கிருஷ்ணன் துயில் எழுந்தான். ஓகேங்களா? கிருஷ்ணன் துயில் எழுந்தான், கிருஷ்ணன் துயிலில் இருந்து எழுந்தான், செய்வினை. இது 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை இதில் உங்களுக்கு எது நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை எனக்கு இன்னும் வந்து இந்த விஷயங்களை எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்கணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2 அப்படின்றது நான் உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து என்ன இன்னும் வந்து எது வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும். ஓகேங்களா? எனக்கு வந்து பிறவினை செய்பாட்டு வினை ஓகே, ஆனால் தன்வினையும் செய்வினைக்கும் இன்னும் எக்ஸாம்பிளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் அதுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.